ஹலோ வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. நம்ம வியூவர்ஸ் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் நம்ம வியூவர்ஸ்க்கு. பீராக், உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமே எல்லாமே நல்லா பாசிட்டிவா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட 2025 போவோம். சிட்னி டெஸ்ட் மேட்ச்சு, ஃபிஃப்த் டெஸ்ட். ஏற்கனவே நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி வண்டி கிளம்பிருச்சு. இருந்தாலும் உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? வாடகை பாஸ்கர் டிராஃபி ஸ்டில் ஆன் த லைன். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இத்தனை நாள் நான் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறது, நிறைய டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது, அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை நம்ம வியூவர்ஸ் பொய் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் யாருன்னே தெரியாது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஐம் கெட்டிங் சோ எமோஷனல். The support what I've got for the video, what I have put in when I express my emotions, இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லை. என்ன சப்போர்ட் பண்றதுக்கு என்னோட பிரதர் இருக்காரு, அதாவது விஜய் கார்த்திகேயன். அவர் தான் இந்த யூடியூப் சேனலே எனக்கு ஓபன் பண்ண சொல்லி எனக்கு ஊக்குவிச்சது அவரு. அதுக்கப்புறம் உலகத்துக்கு என்ன காமிச்சது ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரு எனக்கு ஒருத்தர் தம்பி மாதிரி. அதுக்கப்புறம் அயராம வேலை செய்யற எடிட்டரு. பட் எல்லாத்துக்கும் மேலன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ். நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நான் எப்படி யோசிச்சேன்னா, இதுக்கு மேல நான் வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில. ஏன்னா யாருன்னே தெரியாத நீங்க இவ்வளவு தூரம் அன்பு கொடுக்குறீங்கன்னா, அதுதான் கலெக்டர் சார் எனக்கு சொன்னாரு. பாருங்க, உங்க பின்னாடி எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஒருத்தர் இல்ல, எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. நிறைய பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண, ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒன்னே ஒன்னு மட்டும், ஒன் pledge what I am taking along with someone who is sitting next to me as an anchor, is one of the most busiest person in the world. We will make sure that give you quality content, no any biased views, and tell what is going to happen அப்படின்றது. இப்ப சிட்னியை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அப்படின்றத நீங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்தியா சிட்னில ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கால ஒரு டெஸ்ட் மேட்சும் ஜெயிக்கலைன்னா இந்தியா கேன் ஸ்டில் கெட் த்ரூ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நடக்கிற காரியமா, வாழ்க்கையில நடக்கிற காரியமா நீங்க நிறைய விஷயத்தை யோசிச்சீங்கன்னா நடக்காம நடக்கா நடக்கும்னு இருக்கிறது கூட நடக்காம போயிடும். நம்ம கையில என்ன கண்ட்ரோல் இருக்கு? சிட்னில அவங்க தோக்கடிக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிட்டாங்கன்னா ஓகே, தட் இஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். இன்னொன்னு திருப்பி சொல்றேன், உங்களுக்கு சப்கான்டினென்ட்ல போய் ஆட போறாங்க, டஃப் பிச்சஸ்ல ஆட போறாங்க. அப்படிங்கும் போது யூ நெவர் நோ, எனிதிங் கேன் ஹேப்பன். லெட் அஸ் டு வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், அதை திருப்பி சொல்றேன் சார், நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிளேயிங் டெஸ்ட் மேட்சஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, பர்டிகுலர்லி 5 டெஸ்ட் மேட்சஸ் சீரீஸ், யூ ஆர் கோயிங் இன் டு த லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச், ஸ்டில் த சீரீஸ் இஸ் நாட் எட் டிசைடட். இந்தியா இஸ் நாட் டன் பேட்லி, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு சில தப்பெல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச வாட் எவர் லிட்டில் வி நோ வி ஹவ் டிஃப்ளெக்டட். இப்ப சிட்னி போவோம். சிட்னில என்ன பண்ணணும்? சிட்னி மெல்பர்னும் அப்பாவும் பெரியப்பாவும் மாதிரி ஒரே மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆமா மாதிரி நகரும் டெஸ்ட் மேட்ச். ரன் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. ரன்னு வராதுன்னு நான் சொல்லல, ரன்னு வரும், வேகமா வராது. இப்ப சிட்னியோட கண்டிஷன்ஸை பத்தி போயிடுவோம். கடைசி 7 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரும் பிரச்சனை. கொட 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 கொடன்னு மழை, அந்த டர்பன் மாதிரி. வெதர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கொட்டிடும். அந்த மாதிரியான ஒரு வென்யூ இது. கடைசி 7 டெஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. 4 டெஸ்ட் மேட்ச் டிரா இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், கலெக்டிவா கடைசி 7 டெஸ்ட் மேட்ச்ல 4 டெஸ்ட் மேட்ச் டிரா ஆயிருக்குன்ற ஒரே வென்யூ அப்படின்னா, நிறைய மழை வராம உலகத்திலேயே அது சிட்னி தான். அதனால விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரன்னும் வேகமா வராது. பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை யாரு ஜெயிக்கிறாங்களோ தே வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல் இயர். இப்ப இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த கடைசி 7 டெஸ்ட் மேட்ச்ல அதே தியரி, மெல்பர்ன்ல சொன்ன தியரி தான் சொல்றேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 423, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 328. பாருங்க, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோரும் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோரும் மெல்பர்ன்ல கம்மியா இருக்கும். இங்க ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோரும் 309, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 278. அதனாலதான் இங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 622 ஃபார் 7, none other than India against Australia in 2019. Highest second innings score 649 for 7, Australia versus England 2018. இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டா நடந்தது. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 400 ஆல் அவுட், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா
212. Highest fourth inning score 334 for 5. India versus Australia 2021 last series when both the teams met. டாப் ஃபைவ் சேஸ். இப்ப ஏன் வந்து மெல்பர்னும் சிட்னியும் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொன்னேன்னா, டாப் ஃபைவ் சேசஸ் பாருங்க. 219 for 4 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 1980. 260 for 6 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து 1985. 275 for 8 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 1907. 276 for 4 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 1898. 288 for 2 ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2006. விக்கெட்ஸ் டேக்கன் சம்மரி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீமன்ஸ் 67, ஸ்பின்னர் 33. Most number of wickets taken by spinners in Australian soil is Sydney. The effect that the spinners create in third and fourth innings is massive. Team batting first have taken a lead 5 out of 7 times. யாரு நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க பாருங்க. ஷேன் வான் 64 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 63. ஸ்டூவர்ட் மெக்கில் 53 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 47. அதுக்கப்புறம் தான் கிளென் மெக்ரா. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மெக்கில் 8 டெஸ்ட் மேட்ச்ல 53 விக்கெட், 14 டெஸ்ட் மேட்ச்ல 64 விக்கெட் வானு, 12 டெஸ்ட் மேட்ச் 24 இன்னிங்ஸ்ல 50 விக்கெட் தான் மெக்ரா எடுத்திருக்காரு. நாலாவது யாரு? நம்ம சித்தப்பு நேதன் லயன் 13 டெஸ்ட் மேட்ச்ல 48 விக்கெட் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 2.92, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 81.37 போது தயவு செஞ்சு ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் தியரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரன் அடிச்சிருக்காங்க இங்க பாருங்க. ரிக்கி பாண்டிங் 67 ஆவரேஜ், 1480 ரன்ஸ், 62 ஸ்ட்ரைக் ரேட். ஆலன் பார்டர் 1177 ரன்ஸ், 38 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்டீவ் வா வந்துட்டு 1084 ரன்ஸ், 48 ஸ்ட்ரைக் ரேட். ஸ்டீவ் ஸ்மித் பாருங்க விறுவிறு நாடுவாரு, 1059 ரன்ஸ், 70.60 அவரோட ஆவரேஜ், 57 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க உஸ்மான் கவாஜா 832 ரன்ஸ், 104 ஆவரேஜ், the top most average year when someone has scored 800 or more runs with a strike rate of just 49.37. அப்படிங்கோ இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி போகும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2021 சிட்னில டிரா ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆஸ்திரேலியா 338, இந்தியா 244. ஆஸ்திரேலியா 312 for 6, இந்தியா 334 for 5. கிட்டத்தட்ட சேஸ் பண்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க, அஸ்வின் 24 ஓவர்ல 74 ரன், விக்கெட் இல்ல. ஜடேஜா 18 ஓவர்ல 62 ரன், 4 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வின் 25 ஓவர்ல 95 ரன், 2 விக்கெட். 2019ல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்தியா 622 for 7, ஆஸ்திரேலியா 300 ஆல் அவுட், மழை வந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் 6 for no loss. ஜடேஜா 32 ஓவர்ல 73 ரன், 2 விக்கெட். அதுக்கப்புறம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ரா. எதுக்கு சொல்லணும்னு பார்த்தேன், பட் சொல்லித்தானே ஆகணும். 31 ஓவர்ல 99 ரன்ஸ், 5 விக்கெட்ஸ். ஸோ இங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னா டாஸை வின் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். மெல்பர்ன்ல சொன்ன அதே இதுதான். 4 செஷன் நீங்க ஆடினீங்கன்னா 85-90 ரன் நீங்க எடுக்கணும். 370 நீங்க டாஸை வின் பண்ணி ஆடிட்டீங்கன்னா, திருப்பியும் சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கு. 5th டே லாஸ்ட் 2 செஷன்ஸ்ல தான் கேம் ஸ்பீட் அப் ஆகும். இப்ப மெல்பர்ன்ல எப்படி ஸ்பீட் அப் ஆச்சு பாருங்க லாஸ்ட் செஷன், அந்த மாதிரி லாஸ்ட் 2 செஷன்ஸ் ஸ்பீட் அப் ஆகி உங்களுக்கு விக்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க 370 அடிக்கணும். இங்க டாஸை வின் பண்ணிட்டு 270க்கு நீங்க ஆல் அவுட் ஆனீங்கன்னா மேட்ச் போயிடும். Team whichever is batting first is going to get bowled out under than 300 will lose this test match. Be it Australia, be it India. Win the toss, bat first, put some runs on the board. Runs on the board என்ன சொல்றேன், எந்த லாங்குவேஜ் நீங்க பேசணும். 4 செஷன் நான் ஆடணும். என்னோட டாப் ஆர்டர் நம்பர் 7 வரைக்கும் 7 பிளேயர்ல 4 பேட்ஸ்மேன் 110 பால் ஆடணும். திஸ் இஸ் வாட் தி எக்ஸாக்ட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் தே ஹேவ் டு கிவ். இத பண்ணி இந்தியா டாஸ் வின் பண்ணி கரெக்டான பிளேயிங் லெவல் வச்சு ஒரு 370 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சாங்கன்னா இந்தியா கேன் ஸ்கொயர் தி சீரீஸ். பிளேயிங் லெவன் அப்ப எப்படி இருக்கும்? போன மேட்ச் நம்ம பார்த்தோம், ரொம்ப இதான் சொல்லிட்டோம். 2 பேரையும் ரோஹித் கோலி 2 பேரும் உட்கார வைக்கணும், அது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெரி வெரி அன்லைக்லி தானே பீடா. ஸோ ஐ திங்க் இந்தியா அன்சேஞ்சா போயிருவாங்களா, இல்ல கில்லுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு ஸ்பின்னர் உட்கார வைப்பாங்களா, என்னன்னு நீங்க தான் சொல்லணும். ஆஸ்திரேலியா நீங்க தான் சொன்னீங்களே, ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் மிச்சமாச்சு.
சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது என்னாச்சு? ஹேசல்வுட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது இருக்கா? அதையும் நீங்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து நீங்கள் மார்ஷை மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்கிறீங்க. ரோஹித்தும் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் நியூஸ் என்னவா இருக்கும்? டீம் காம்பினேஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ சொல்லுங்க. அதுக்கப்புறம் வியூவர்ஸும் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். வியூவர்ஸ் இல்லைன்னா ஷோ இல்லையா? வியூவர்ஸ் தான் ஹீரோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயிங் 11 யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், துருவ் ஜுரல், ரிஷப் பண்ட், ரவீந்திர சிங் ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், பிரசீத் கிருஷ்ணா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. இதுதான் வந்து என்னோட பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 நான் சொல்றேன். இப்ப அவங்க எப்படி ஆடுவாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, பண்ட், ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், சிராஜ் அண்ட் பும்ரா. அவங்க எந்த சேஞ்சஸையும் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது ஒரு சேம் டீம் போல்டான. அப்படிம்பாங்க ஸ்டைலா. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், என்னோட தாட்ஸை நான் சொல்லிட்டேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. இல்ல வீடா, அதான் இதுக்குள்ளேயோ தண்ணி வெள்ளம் முழுந்துருச்சு வீடுக்குள்ள. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அவங்க மேபி இப்போ தே நோ லாட் ஆஃப், நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய யாராவது டிசிஷன் ரவுண்ட் த கார்னர் கூட இருக்கலாம். ஸோ அதனால சரி இன்னொரு சான்ஸ் கொடுப்போம். இப்போ திருப்பி திருப்பி டீமை மாத்தி மாத்தி தேவையில்லாத ஸ்பெகுலேஷன், பேட்டிங் ஆர்டர், சாப் அண்ட் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி அவங்க அன்சேஞ்சா தான் போவாங்க. என்ன கேட்டாலும் இதுக்கு மேல இப்போ ரோஹித்தையோ கோலியோ இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு உட்கார வச்சு வர்ற யாரும் இப்ப துருவ் ஜுரல் ஒரு 8 ரனுக்கு அவுட் ஆகுறாரு அப்படின்னா துருவ் ஜுரலோட ஃபியூச்சரே பாழா போயிடும். அதானே பீடா? இப்போ சப்போஸ் வந்து ஒரு சும்மா விடுவாங்களா இந்த ஃபேனுன்னு சொல்லிட்டு சுத்துறவங்க எல்லாம் அவர் அபியூஸ் பண்ணுவாங்க, அவர் வீட்டுல இருக்கவங்க அபியூஸ் பண்ணுவாங்க. இந்த துருவ் ஜுரலை விடுவாங்க, சும்மா விடுவாங்களா? ஒரு அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஒரு 5 ரனுக்கு அவுட் ஆயிட்டு போயிடுறாரு ரோஹித் பதிலா வந்து, அப்படின்னா சும்மா விடுவாங்களா? அதனால வந்து இவங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி பேசுவாங்களான்னு கூட தெரியாது. பட் வந்து தேவையில்லாம வந்து இதாயிரும். ஸோ அன்பார்ச்சுனேட்லி வந்து திஸ் கெனாட் ஹேப்பன் ஒரு டெஸ்ட் மேட்ச்க்காக. ஐ டோன்ட் திங்க் நீங்க சொல்றது கரெக்டான அப்ரோச். ஒரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பட் at this point ஐ டவுட் இஃப் தே வில் டூ இட் அண்ட் ஐ டவுட் இஃப் தே ஷுட் டூ இட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ அன்சேஞ்சாக தான் போவாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா டீம் நியூஸ் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து இன்னொன்னு சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்ப துருவ் ஜுரலையும் அபிமன்யு ஈஸ்வரனையும் கொண்டு தான் அவங்க ரன் அடிக்கலன்னா இவன் லாயக்கு இல்லைன்றுவாங்க. ஒரே இன்னிங்ஸ்ல இவன் லாயக்கு இல்ல, இந்த லெவலுக்கு இவன் கிடையாது, கடைசி மேட்ச் பிரஷர், சீரிஸ் ஹேங்கிங் இன் பேலன்ஸ், இப்ப போயிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடிக்கலன்னா. ஓகே, நான் இன்னொரு இதை சொல்றேன். ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், நான் ஆனஸ்டா என்னோட ஒப்பீனியனை சொன்னேன். மென்டலி நவ் தே நீடட் அ பிரேக் ஃப்ரம் த பேஷிங் வாட் தே ஆர் கெட்டிங் இன் சோசியல் மீடியா ஹியர் அண்ட் த மீடியா வாட் தேர் போர்ட்ரேயிங் தெம். அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கு ரத்தம் கொதிக்குது. அந்த பசங்கள்லாம் சின்ன பசங்களாம் நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கும் போது இமேஜின், இப்ப நான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல விரும்பல. இந்த வெஸ்ட் மீடியான்னு ஒருத்தவங்க எப்படி எல்லாம் வந்து கோலி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு அதுக்கு நான் ஒரு ட்வீட்டும் போட்டேன். அவர் ரன் அடிக்காம இருக்கலாம், அவர் கோட்டுன்றதை எவனாலையும் மாத்த முடியாதுடா அப்படின்னு. ரோஹித் சர்மா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், அவங்க கோட்டுன்றதை யாராலையும் மாத்த முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை? ஒரு மென்டல் பிரேக் தேவை. ஓகே, ஃபர்கெட் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இவ்வளவு கிரிக்கெட் நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு பிரஷர், இப்ப கிட்டத்தட்ட WTC போயிடுச்சு, கிட்டத்தட்ட BGT போயிடுச்சு, ரன்னு வரல, கண்ணா பின்னான்னு ஸ்டாட்ஸ் போடுறாங்க, கால் நகர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ரன் வர மாட்டேங்குது. இந்த சுச்சுவேஷன்ல திருப்பியே அவங்களை உள்ள போட்டு நீங்க ப்ரெஷர் பண்ணுவீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன். நிறைய பேர் கோவப்பட்டாலும் கோவப்படுவாங்க இது சொல்றதுக்கு. ரோஹித் சர்மா இஸ் ஸ்டில் குட் enough டு கோ தேர் அண்ட் ஹிட் அ ஸ்வாஷ் பக்லிங் செஞ்சுரி. அவர் திறமசாலி, எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவரை மாதிரி ஒரு பிளேயர்ல நீங்க பார்க்க முடியாது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. விராட் கோலி, ஆமாயா, விராட் கோலிக்கு டெக்னிக்கல் பிளா இருக்கு, அன்பார்ச்சுனேட்டா ரன் அடிக்க மாட்டேன்றாரு. அவர் கோட்டு. அவர் இப்ப கவாஸ்கர் சொன்னார் ரிஷப் பண்ட, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் அண்ட் ஸ்டாப் இட் அப்படின்னாரு. இப்ப நான் சொல்றேன் விராட் கோலிய கோட், கோட் அண்ட் கோட். ஆனா இந்த மென்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அவரால் திருப்பி அந்த பழைய பன்னீர்செல்வமா வர முடியுமா? என்ன கேட்டீங்கன்னா தெரியாது, முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்.
தெரியாது. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி WTC ரொம்ப தூரத்துல இருக்கு, பிஜேடி கொஞ்சம் கிட்டத்துல இருக்குங்கும் போது இப்ப நான் வந்து அந்த துருவ சூழலையும் அபிமன்யு ஈஸ்வரனையும் இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல நான் டெஸ்ட் பண்ணி அவங்க கிட்டே இருந்து ஏதாவது எடுத்துன்னு வர முடியுமான்னு யோசிப்பேனா, இல்ல வேற எப்பதான் யோசிப்பேன்? இன்னொரு பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப இந்த 2 இன்னிங்ஸ் ரோஹித்தும் ஃபெயில் ஆறாரு, கோலியும் ஃபெயில் ஆறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி அவங்க இங்கிலாந்து சீரீஸ்ல அவங்க 2 பேரையும் ரெஸ்ட் பண்ணுவாங்க? எத்தனை பேர் இவங்க 2 பேரும் சாம்பியன்ஸ் டிராபி கூட வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் போர்க்கொடி தூக்குவாங்க? இந்த 2 டெஸ்ட் மேட்ச், இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க ஃபெயில் ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு வரணுமா? நம்ம ஸ்டால்வார்ட்ஸுக்கு வரணுமா? சொல்லுங்க. இவங்க 2 இன்னிங்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எல்லாரும் சொல்லிடுவாங்க, இப்ப டெஸ்ட்ல ரிட்டையர் ஆறன்னு சொல்றவங்க கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஃபுல் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்ப சொல்லுங்க. நான் சொல்றேன் சொல்லுவாங்க யோசிச்சு பீடா. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆமா சொல்லுவாங்க பீடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 பேருமே சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடணும், கண்டிப்பா ஆடிதான் ஆகணும், எல்லா மேட்சும் ஆடணும், ரோஹித்தும் கோலியும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணு, இந்த பாயிண்ட்ல ரெஸ்ட் பண்ணா அது வந்து டிராப்டு. அது அதுவும் கவாஸ்கர் சொன்னாரு, ஒமிட்டடு, டிராப்டு, பெஞ்சுடு, எத்தனை வார்த்தை நம்ம போட்டாலும் அது டிராப்டு கணக்கு தான். ஸோ அவங்க வந்து இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். ஏன்னா எஸ்பெஷலி ரஹானேவை வந்து உட்கார வச்சுட்டீங்க, புஜராவை உட்கார வச்சுட்டீங்க, எல்லாருக்கும் எடுத்த ஸ்டாண்ட் உங்களுக்கு எடுக்கல, எடுக்கவும் முடியாது. எஸ்பெஷலி இவங்க இவங்க 2 பேருமே அந்த ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலன்றப்போ இந்த பாயிண்ட்லயும் வந்து அன்லைக்லி தான் போயிடும். ரோஹித்தோட பிரஸ் கான்ஃபரன்ஸும் பார்த்தோம், அவர் வந்து பவுலர் சரியா போடல, அந்த கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப் சரியில்லை, அந்த மாதிரி தான் இந்த லைன்ஸ்ல தான் இருந்ததே தவிர அவங்களுக்கு வந்து தட் டிட் லுக் லைக் எய்தர் ஆஃப் தம் ஆர் கோயிங் டு சிட் அவுட் ஆர் பீங் ரெஸ்டட். ஸோ அதனால அவங்க they're not going to do that. யங்ஸ்டர் கொண்டு வரதா இருந்தாலும் மேபி தில் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ். நமக்கு அதான், நமக்கு தெரியாத நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க டீமை இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே சம்திங் மே கம், வி டோன்ட் நோ. பட் தே வில் கோ அன்சேஞ்ச்டு. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே வேலிட் தான். பட் இந்த நேரத்துல அவங்க அதை பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பேக் பண்ண 2 பிளேயர்ஸை இந்த ஒரு டெஸ்ட் மேட்சஸ்க்காக உட்கார வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. நானும் அதை பண்ணணுமான்னு தான் யோசிப்பேன், பண்ணக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன், உட்கார நீங்க வைக்க சொல்ல மாட்டேன் நீ- அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ல பாயிண்ட்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி. இஃப் ரோஹித் ஆர் கோலி கேன் டூ அ டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் இன் ஒன் ஆஃப் த இன்னிங்ஸ், அத பண்ணலைன்னா 2 பேரும் எப்படி இது பண்ணுவாங்களா? அவங்க 2 பேரும் இனிமே கிரிக்கெட்டே ஆடக்கூடாது, தர்ணா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு வந்துட்டு ஒரு பெருமை தேடி கொடுத்த நேஷனல் ட்ரெஷர் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுனாலதான் அவங்கள டிராப் பண்ணுன்னு சொல்றேன் ஒழிய பர்ஃபார்மன்ஸ் இஸ் த லாஸ்ட் திங். ரெண்டாவது என்னன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ். டஸ் தேர் பாடி லாங்குவேஜ் ரியலி லுக் பாசிட்டிவ் இன் எவ்ரிபடிஸ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் தட் தே கேன் கோ பேக் அண்ட் டூ தட்? நான் அடிச்சு காட்டுறேன்டான்னு என்ன கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு நான் சொல்றேன். வருத்தப்பட்ட ஒரு 2 மிகப்பெரிய ஆளுங்க அடி துவம்சம் பண்ற ஒரு 2 ஆளுங்க தெரியாதுன்னு சொல்றேன். அதனால அந்த மாதிரி நேஷனல் ட்ரெஷர் நம்ம நாட்டுக்காக உயிரே கொடுத்த நீங்களும் நானும் இந்த 5 மேட்சுக்கு அவங்க 2 பேரையும் ஃபேண்டசிலே எடுக்கல. ஒரு தடவை நான் ஏதோ ட்ரை பண்ண ஆசைப்படுறேன்னு சொன்னேன், அப்புறம் எடுக்கல. அதை தான் நான் சொல்ல வரேன். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரஜினி சார் சொல்லுவாரு உங்களுக்கு, அதாவது கெட்டவன் வந்து நல்லா வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. இவங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்தவங்க, கெட்டு போயிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ரிட்டையர் ஆயித்தான் ஆகணும், என்னைக்காவது ஒரு நாள் தேங்க்யூ பை பைன்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த தேங்க்யூ பை பை நீங்க சொல்லும் போது ஐயா நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு நிறைய உள்ளங்கள் அழணும். தட் இஸ் வாட் த அக்கலேட்ஸ் வாட் யூ காட் பிளேயிங் ஃபார் இந்தியா ஃபார் சோ மெனி இயர்ஸ், வின்னிங் சோ மெனி மேட்சஸ் ஃபார் இந்தியா, வின்னிங் வேர்ல்ட் கப்ஸ் ஃபார் இந்தியா. அந்த பயத்துல தான் நான் சொல்றேனே ஒழிய ரோஹித் சர்மாவை கோலியா அடிக்க மாட்டாருங்க, அவரை டிராப் பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க மாதிரி எல்லாம் மரியாதை குறைவா பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் மரியாதை குறைவா பேசினா நம்ம ஷோவே நடத்தக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப அடுத்த வந்து அவங்க வந்து இந்த இங்கிலாந்து சீரீஸ்க்கு ஒயிட் பால் போத் ஆர் நாட் கோயிங் டு பிளே. ஐம் டெல்லிங் யூ ரைட் நவ் இன்க்ளூடிங் ஜஸ்பிரீத் பும்ரா. இஃப் தே ஃபெயில் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இஃப் இந்தியா லூஸ் த நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், எந்த மென்டாலிட்டியில அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வருவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பய மென்டாலிட்டியோட வருவாங்க. அந்த பய மென்டாலிட்டி என்ன? ஐயோ நான் பர்ஃபார்ம் பண்ணல, திருப்பி சோசியல் மீடியா அவன் எல்லாம் கண்ணாப்புண்ணு எழுதுவான், ஐயோ நான் ரன் அடிக்கணும் அப்படின்னு 2 சிங்கங்கள் வந்ததுன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு பி a குட் திங் மூவிங் ஃபார்வர்ட் ஃபார் இந்தியான்றது என்னோட இது. சரி, இதை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்ப நீங்க அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த பியூ வெப்ஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. இஸ் ஆல்சோ நாட் a youngster, இஸ் 31 year old. இஸ் been consistently performing. இந்த லைக் டு லைக் ஆல் ரவுண்டர் ஃபார் மிச் மார்ஷ். இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா பயங்கரமா பேட் பண்றாங்க மிச் மார்ஷ், அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ சர்ப்ரைஸ் தட் மிச் மார்ஷ் இஸ் ரீடைன்டு. பட் அவங்களோட பிளேயிங் லெவல் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இட்ஸ் கோயிங் டு பி கொன்ஸ்டாஸ், கவாஜா, லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட்,
வியூ வெப்ஸ்டர், அலெக்ஸ் கேரி, கமிங் ஸ்டார், போலண்ட் அண்ட் லயன். இதுல ஒரு டெம்டேஷன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெய் ரிச்சர்ட்சனை கொண்டு வரணும்னு. பிஸ்தா போலர் ஸ்காட் போலண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். நான் திருப்பி சொல்றேன், பிஸ்தா போலர் ஸ்காட் போலண்ட். அவரை டிராப்பே நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாரு. திஸ் இஸ் வாட் தே காட் டு டூ. பட் யூ நெவர் நோ மிச் மார்ஷ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப எட்ஜி யாருக்கு இருக்கு? இப்ப சொல்லிட்டேன் ரொம்ப கிளியரா, இந்த 370 ரன்னு நீங்க ஆடணும்னா உங்களோட டாப் போர்ல 2 பேர் வந்து 110 ரன் அடிக்கணும். ஜெய்ஸ்வால், யூ புட் யுவர் மணி ஆன் இட் ஸ்ட்ரெயிட் அவே. இப்ப ரோஹித் சர்மா ஆடுறாருன்னா என்ன தெரியல. இப்ப கேஎல் ராகுல் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடினதுனால யூ சி த சேம் கேஎல் ராகுல் தெரியாது. விராட் கோலி இஸ் கோட், பட் வில் யூ புட் மணி ஆன் இன் டு கெட் அண்ட் பேட் 110 பால்ஸ் தெரியாது. இங்க உஸ்மான் கவாஜா பாத்தீங்கன்னா அந்த கிரைண்ட் ஜாப்ப ரொம்ப நல்லா பண்றாரு. சாம் கொன்ஸ்டாஸை நான் திருப்பி சொல்றேன், 4 ஓவருக்குள்ள ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துருவாரு. திருப்பி நான் சொல்றேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் உஸ்மான் கவாஜா ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு, லபுஷன் ஸ்லோவா ஃபார்முக்கு வராரு, ஸ்டீவ் ஸ்மித் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டிங் டெப்த்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இந்தியா ப்ரூவ்ட். நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர். இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஆல் ஆஃப் சடன் 2 இன்னிங்ஸ் அடிக்கல. மிச் மார்ஷ் ஆட போறாரா தெரியாது. பியூ வெப்ஸ்டர் உள்ள வந்தாருன்னு நல்ல பிளேயரு, கேன் ரியலி ஸ்டெப் இட் அப் ரைட் ஃப்ரம் இஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தெரியாது. கேரி ஒரு 30 ரன்னு, கமின் ஸ்டார்க் அண்ட் பேட் அப்படிங்கிறது இங்க வந்து பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்னன்னா ஸ்பின்னர்ஸ், ஓல்டு பால்ல ஃபாஸ்ட் bowlers எப்படி போராடுறது தான் நமக்கு ரைட் நவ். தட் இட் புட் எவ்ரி திங் aside and be honest, we got one bowler, that is Jasprit Bumrah. There is no really arguments on it. நான் சொன்னேன் பிரசித் கிருஷ்ணா ஃப்ரெஷ் லெக்ஸ் கொண்டு வரணும் சிராஜுக்கு பதிலுன்னு. ஆனா டிஎஸ்பி சார் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா போட்டாரு, அதனால அவங்க டிஎஸ்பி சார் தான் வச்சுப்பாங்க. ஆகாஷ் தீப் ஆல்சோ இந்த ஓல்டு பால்ல வந்து அந்த அளவுக்கு அந்த எஃபெக்டிவா இல்ல. ஸ்பின்னர்ஸுக்கு போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. கன்சிடரிங் தட் ஆஸ்திரேலியா வில் ஆல்சோ அகெயின் கோ வித் எட்ஜ் ஆஃப் 54-46. ஆனஸ்டான ஒப்பீனியன் நான் கொடுக்குறேன். என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்தியா தான் ஜெயிப்பாங்க 2-2யா, ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அடிப்பாங்க, டபிள்யூடிசி போகயா அப்படின்றீங்களா? சரி, நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்லிருக்கீங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது பீராக் அப்படின்றீங்களா? இல்ல, இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நீங்க சொன்னதை நான் மாத்தி மாத்தி தான் சொல்லியிருக்கேன். இப்பயும் அப்படியே சொல்றேன். இந்தியா ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, கடைசி டெஸ்ட் ஜெயிக்கும் அப்படின்னு பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு. இப்போ ஃபேண்டசி போயிடலாம் அப்படின்னா. தேங்க்யூ. எனக்கு ஐ வாண்டட் யூ டு சே தட். ஏன்னா நான் வந்துட்டு அஸ் அன் அனலிஸ்ட் வந்து என்ன இருக்குன்றத அன்பயஸ்டா நான் கொடுக்கணும். நான் வந்து இப்ப இந்தியா மனசுல வச்சுட்டு இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்ன நியாயம் இருக்காது. பட் நீங்க வந்துட்டு அஸ் அன் ஆங்கர் நல்ல கேள்வி கேட்குறீங்க. இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்றது ரொம்ப தேங்க்யூ. தட்ஸ் அ பாசிட்டிவ் திங் வி நீட் when you know this is what exactly happening. நான் எப்படி போவேன் அப்படின்னா, எனக்கு என்னமோ தோணுது கேஎல் ராகுல் இஸ் ரியலி கோயிங் டு கம் அப் வித் பிக் இன்னிங்ஸ். ஸோ கேஎல் ராகுல் எடுப்பேன். கம்மின்ஸ் வந்து ஃபேண்டசி கம்மின்ஸை விடவே முடியாது. இந்த 40 ரன் அடிச்சு உயிர் எடுக்கிறாரு பாருங்க. அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு காலை வெட்டினாலும் கமெண்ட்ஸ் ஜஸ்பிரீத் எடுத்துட்டீங்கன்னா பும்ரா எடுக்காதீங்க. எனக்கு கொடுங்க பும்ராவை. சரி, இப்போ பும்ரா உங்களுக்கு விட்டுறேன். I am going to take Yashasvi Jaiswal in place of Bumrah, and then I'm also going to pick Scott Boland, who's going to be very, very difficult in this pitch, particularly when it is going to be in pair of batsmen. ஒரு 2 போட்டுனே இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரிலையபிள் ஸ்டீவ் ஸ்மித், ஜஸ்பிரீத் பும்ரா. நீங்க கேட்டதுனால என்னோட கேஎல் ராகுல் டாட் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, போலாண்ட், ஸ்டீவ் ஸ்மித். நீங்க வந்துட்டு சாரி ஜஸ்பிரீத் பும்ராவோட யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ நீங்க வந்து பும்ராவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான், நீங்க பும்ரா எடுத்தா நான் ஜெய்ஸ்வால் எடுத்திருப்பேன். எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்ப நான் பும்ரா எடுத்துட்டேன் பீடா. அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் பவுலர்லாம் எனக்கு எங்க நம்பிக்கை இருக்கு. டிஎஸ்பி எடுக்கணும்னு ஆசை தான். சரி, இப்ப வேற கேஎல் ராகுல் எடுத்தீங்க, ஜெய்ஸ்வால் எடுத்துட்டீங்க. இந்த டீம்ல வேற நிதிஷ்குமார் ரெட்டி. வழக்கம் போல நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கேன் நிதிஷ்குமார் ரெட்டி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து. இப்பயும் எடுக்கிறேன் நிதிஷ்குமார் ரெட்டி. எப்படியும் பாயிண்ட் வந்துடும், ஒரு விக்கெட்டோ எப்படியோ வரும். ரன் அடிக்கிறாரு, எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டா ரன் அடிக்கிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி 2, நேதன் லைன் 3, லபுஷன் 4, கான்ஸ்டாஸ் இந்த வாட்டி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். சப்போஸ் அடிப்பாரு அப்படின்னு ஒரு டிராவிஸ் ஹெட் நீங்க எடுக்கல. எனக்கு கொன்ஸ்டாஸ் எடுக்காதீங்க. நீங்க எடுத்தா ரன் டிராவிஸ் ஹெட் அடிச்சிடறாங்க, ஆர் எடுக்காதீங்க. கான்ஸ்டாஸ் 2 பேர்ல ஒருத்தர். அப்படியா? சரி, நான் எடுக்கல. இப்போ கான்ஸ்டாஸே எடுத்துடுறேன். கடைசியா நான் டிஎஸ்பி எடுக்கிறேன், பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. இல்லாட்டி சுந்தர் எடுக்கலாம். சேஃபா போனா சுந்தர் எடுத்துடலாம். பேட்டிங்கும் பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு சுந்தர் யோசனையா இருக்கு. பார்க்கலாம் பீடா. ஸோ இதுதான் சிராஜ் ஆர் சுந்தர், ஹெட் ஆர் கான்ஸ்டாஸ். ஸோ நம்ம வியூவர்ஸ் டிசைட் பண்ணிட்டு தான். ஸோ எல்லாமே சொல்லிட்டீங்க, வென்யூ பத்தி சொல்லிட்டீங்க, சித்தப்பா பெரியப்பா கதை சொல்லிட்டீங்க,
நம்ம இந்த டீம் செலெக்ஷன் பத்தி பேசியாச்சு, ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு, பிளேயிங் லோன் சொல்லியாச்சு, ஃபேண்டசி எடுத்தாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேனே உங்களுக்கு, லைஃப்ல வந்து ரொம்ப சிம்பிள். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றவன் அவனோட மனசு, ரத்தம், சதை, வியர்வை எல்லாத்தையும் கொடுத்து நாட்டுக்காக ஆடுறவன் ஸ்போர்ட்ஸ்மேன். நாட்டை ரெப்ரசன்ட் பண்றவன் ஸ்போர்ட்ஸ்மேன். ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு பிளேயர் போறான்னா, நான் இன்னைக்கு ரன் அடிக்க கூடாதுன்னோ இல்ல மேட்ச் தோக்கணுன்ற மென்டாலிட்டியில எந்த ஸ்போர்ட்ஸ்மேனும் போக மாட்டாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல இந்தியா இருக்காங்கன்னா, எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். யூ நீட் டு வென்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அவுட். ஆனா திஸ் இஸ் த டைம் அவர் டீம் நீடட் த சப்போர்ட் டு ராலி அரவுண்ட் டு see if they've got a chance to get into WTC finals. இந்த மேட்சை இவங்க ஜெயிச்சாங்கன்னா they're going to retain border gavaskar trophy. அது ஒரு மிகப்பெரிய பிரஸ்டீஜ். ஆஸ்திரேலியன் டீமுக்கு, நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு நீங்க டெஸ்ட் சீரிஸ் 5 டெஸ்ட் சீரிஸ் நீங்க டிரா பண்ணிட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ரிட்டர்ன் பண்ணா ஐம் ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால திஸ் இஸ் த டைம் நீட் பீப்புள் டு ரேலி அரவுண்ட் தட் சப்போர்ட்டர்ஸ். உங்க பிரஸ்டேஷன் நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் நானே 4:30 மணிக்கு எழுந்து இல்லைன்னா என்னால இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ண முடியாது. 4:30 மணிக்கு எழுந்து ஒவ்வொரு பாலையும் பார்ப்பேன். இந்தியா அந்த மாதிரி தோக்கும் போது மனசு வலிக்கும். அந்த டீ டைம் போது நாட் ஈவன் இன் மை வைல்டஸ்ட் இமேஜினேஷன் ஐ தாட் தட் இந்தியா வில் லூஸ் த டெஸ்ட் மேட்ச். ஏன்னா முதல் நாள் நம்மளோட டாபிக்கே என்ன இந்த வீடியோக்கு, கேன் இந்தியா ஹேங் அவுட் டிரா அப்படின்றது தான். அவ்வளவு கான்பிடன்ஸ் அது 7 விக்கெட் கொடுத்த போது எனக்கும் மனசு வலிச்சது, எனக்கும் கோவம் வந்தது. சேம் டைம் எதை கிரிட்டிசைஸ் பண்ணணும், மூவிங் ஃபார்வர்ட் எதை கரெக்டா பண்ணா அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லணுமே ஒழிய, சும்மா வந்துட்டு we should not throw all the punches at them and hurt them. You cannot see your national icons like Rohit Sharma, Virat Kohli putting the head down like that. This is the time we need to collectively rally together and support them. ஒன்னே ஒண்ணுதான் திருப்பி சொல்றேன், இந்தியா என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நேதன் லைன் வந்து நம்ம டெய்லண்டர்ஸ் போடும்போது 6 பேர் இருக்காங்க கேமரால, அவங்க போடும்போது ரோஹித் சர்மா மட்டும் இப்படி ஸ்லிப்ல இருக்காரு. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய போலிங் கொடுங்க, அவங்கள வெறுப்பேத்தீங்க. இங்க பவுண்டரி நிறைய வராது, அவங்க பவுண்டரி அடிக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க பவுண்டரி அடிக்க போயிட்டு அவங்க சிங்கிள்ஸை நீங்க கட் பண்ணீங்கன்னா அவங்களை அப்படிதான் எடுக்க முடியும். நான் சொல்றதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா நாங்க சீரீஸ் போகும்போது நாங்க பண்ண பிளானே அதுதான். அதுவும் நாங்க ஸ்டார்ட் பண்ண எரா எது, நாங்க ஸ்டார்ட் பண்ண எரா ரிக்கி பாண்டிங், அதுக்கப்புறம் மைக்கேல் கிளார்க், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். ஒரே மாதிரிதான் ஆடுவாங்க. உங்களுக்கு பொம்பாட் பண்ணணும்னு பாத்துருவாங்க முதல் நாள்லயே. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நாங்க சொன்னது ஒன்னே ஒன்று தான். இங்க பாரு, என்ன ஆனாலும் 3.2 ரன்ஸ் ஓவர் மேல அவனோட ரன் ரேட்டு போகவே கூடாது. அவன் விக்கெட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு செஷன் முழுக்க விக்கெட் போலன்னே பரவாயில்ல, ஒவ்வொரு ரன் அவன் ஏர்ன் பண்ணணும், ரிஸ்க் எடுத்து அடிக்கட்டும். அந்த தியரியை தான் நாங்க எடுத்தோம். அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். அவன் 2-3 பவுண்டரி அடிச்சா தயவு செஞ்சு டீப் பாயிண்ட் ஸ்கொயர்ல போடாதீங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் 15 ஓவருக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு எண்டு லெப்ட் ஹேண்டர் இருந்தா வாஷிங்டன் சுந்தர் கொடுங்க. நான் நான் அந்த மேட்ச் அப்ப சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் நீங்க அப்படியாவது போலிங் கொடுக்குறீங்களான்றதுனால சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர் கொடுங்க, இல்ல ரவீந்திர ஜடேஜா கொடுங்க. கொடுத்துட்டு மேக் ஷூர் தட் யூ டோன்ட் ஹேவ் மோர் தென் 3 பவுண்டரி ரைடர்ஸ் அண்ட் மேக் ஷூர் யூ ஸ்டப் தம் ஃபார் சிங்கிள்ஸ். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறீங்களா, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. டிரா ஆடணும்ன்ற மென்டாலிட்டியோட பேட்டிங் ஆடுங்க, மேட்சை ஜெயிச்சிருவீங்க. ஐம் டெல்லிங் யூ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இங்க எப்படின்னா டாப் 7ல 4 பேர் 110 பால் ஆடுறோம். 110 பால் ஆண்டா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு டிக்க போடணும். 4 பேட்ஸ்மேன் 110 பால் ஆடட்டும். Nevertheless of how much runs they are scoring, India is going to score between 370 to 400. India will win this test match. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. We are all rallying around for India to come back. Let us see what India can put in. First of all, playing level கரெக்டா செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாஸ் நம்ம இதுல விழணும், பேட்டிங் ஆடணும், மழை வரக்கூடாது. தென் எக்ஸ்பெக்ட் ஆஸ்திரேலியா டு நாட் டு டூ வெல் இன் ஸ்ரீலங்கா. நிறைய இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. லெட் அஸ் see how India is going to respond after this loss and come back and put it back against Australia in the series decider where WTC is hanging on thread, BGT is hanging on thread. We come back on day one to do the review with your very own Octopus once an episode and we entertain you on that. Thanks a lot and bye bye.